ஹாய்ங்க. இப்போது ஸ்கின் கேர் ரூட்டீனில் நைட் டைம் ரூட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கு. இது என்ன ஃபேஸ் பேக்குன்னா செம்பருத்திப்பூ, பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் ஃபேஸ் பேக் பாருங்கள். இப்போ இதுதான் நான் நைட் டைமில் ஒரு வாட்டி போட்டுட்டு அந்த ஆயிலெலாம் ரிமூவ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் முகத்தை சாதாரண நார்மல் வாட்டரில் கழுவிட்டேன். இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கழுவிட்டு நான் 2 வேளை யூஸ் பண்ணுவேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் சோப்புலாம் போட மாட்டேங்க. எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முகத்தெல்லாம் நம்மளுடைய கலரை வெள்ளையாக மாற்ற முடியாது. ஆனால் முகத்தில் வர பிம்பிள்ஸு, பிளாக் டாட்டு, ஃபங்கல்ஸ் இன்ஃபெக்ஷனு, பிக்மெண்டேஷன், மங்கு, இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். வந்தாலும் அதை சரி பண்ணலாம். நான் கருப்பாக இருக்கிறேன், நான் சிகப்பாகிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுறேன்றது கிடையாது. எனக்கு தெரியும் நான் சிகப்பாக மாட்டேன்னு. ஏன்னா இதுதான் என்னுடைய ஜீனு. என்னுடைய பேரண்ட்ஸ்லேருந்து வந்த ஜீன் இது தான். என்னுடைய உருவம் பிறந்ததுலேருந்தே இந்த கலர் தான். நான் சிகப்பாகிறதுக்குலாம் நான் இதை போடலை. நீங்களும் வாங்கி போட்டிங்கன்னா நல்லா சிகப்பாக மாறிடுவீங்க இந்த நாளுக்குள்ளே. அந்த மாதிரி பொய்யான ஒரு விளம்பரத்தெல்லாம் சிகப்பழகு மேனி, இனிமேல் எல்லாருக்கும் கருப்புலாம் எடுத்துடும், நான் விற்கிற ஃபேஸ் பேக்கு, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பொய். எப்போவுமே இயற்கையான வழியில் நம்ம அழகுபடுத்திக்கணும். இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு தான் இந்த பூக்கள், இந்த செம்பருத்தி, பன்னீர் ரோஸு, இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகத்தில், ஸ்கின்னில் எப்போவுமே ஒரு ஆயில் உற்பத்தி ஆகிட்டே இருக்குங்க. அந்த ஆயில் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோன்னா, இயற்கையான முறையில் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு போட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்கின் நல்லா சுவாசிக்கும். அந்த சுவாசிப்பு நல்லா நடந்தாலே சீக்கிரத்தில் தோல் சுருங்குதல், வயசானவங்க மாதிரி தோற்றம் கொடுக்கறது, கண்ணு கீழே இருக்கிற கருவளையம், இதெல்லாம் நாளடைவில் போயிடும். இங்கே பாருங்கள், இதில் 1% கூட கெமிக்கலோ ப்ரெசர்வேட்டிவோ எதுவும் கிடையாது. நம்ம எந்த ஒரு பொருளையுமே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரியாகாதுங்க. நம்ம போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு சரியாகும். எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. நான் 2 வேளை யூஸ் பண்ணுறேன். காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு வேளை யூஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு ஏசி ரூமில் ஃபேன் காற்றுல தூங்கினாலும் நம்மளுடைய அந்த தோலில், முகத்தில், ஸ்கின்னில் இருக்கிற அந்த தோலைகள் வழியாக ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதனால் நான் காலையில் ஒரு வாட்டி போட்டுருவேன். இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போகிறது வர்றது எனக்கு இப்போ தான் டைம் கிடைக்குது. ஆனால் நான் இப்போ போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் காய விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் எழுந்து பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்பேஸ். இந்த மங்கு வரத்து, முகப்பரு கருப்பு கருப்பாக நிறைய பதிஞ்சிருக்குது, அதெல்லாம் போயிடுங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். வாங்கி போட்டு ஒரே நாளில் வித்தியாசம் காணும், ஒரு 2 வாரத்தில் வித்தியாசம் காணலாம் காணாது. தொடர்ந்து ஒரு 30 நாளாவது நம்ம ஒரு மாதமாவது நம்ம எடுத்தோம்னா உங்களுக்கே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ நம்மளுடைய ஸ்கின்னோட அந்த ஒரு டோன் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். நீங்கள் போட்டு பாருங்கள், வாங்கி போட்டு பாருங்கள். என்கிட்ட 3 வகையான ஃபேஸ் பேக் இருக்குது. ரோஸ் பெட்டல் ஃபேஸ் பேக்கு, நலங்கு மாவு, இந்த பிம்பிளு, அதுக்கப்புறமா பிம்பிள் வந்த தழும்புகள், பெருசு பெருசாக கருப்பாக இருக்கும் அந்த தழும்புகள், அதுக்கப்புறமா பிக்மெண்டேஷன், மங்கு, இந்த மூக்கு மேலே, இந்த கண்ணங்களில், குப்பைமேனி ஃபேஸ் பேக்கு. குப்பைமேனியை பார்த்திங்கன்னா செயற்கையெல்லாம் உருவாக்க முடியாதுங்க. அது இயற்கையாக மழை காலத்தில் வளர தாவரம். அது கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் இருக்கும். அது ஆள் வச்சு பறிக்கிற கூலி கொடுத்து பறித்து க்ளீன் பண்ணி, அது பெரிய ப்ராசஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு அது வரும். அது வெயிலில் காய வைக்கணும், நிழலில் காய வைக்கணும், அதுக்கு நடுவில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. மழை காலத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும், மற்ற நாள்லாம் அது கிடைக்காது. அது செயற்கையெல்லாம் உருவாக்க முடியாது. அது லிமிட்டட் தான். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் அது பண்ண முடியும். ஆனால் முகத்தில் இருக்கிற குப்பைன்னு சொல்கிறது, நான் எதை சொல்கிறேன்னா, இந்த தேவையில்லாத முகத்தில் இருக்கிற
கருப்பான ஒரு டாட்டு, முகப்பரு வந்த டாட்டு, கருவளையம், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். அது நான் சொல்லலைங்க, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதுக்கு தான் குப்பை மேனி, மேனியில் இருக்கிற குப்பைகள்லாம் எடுக்கிற ஒரு தாவரம், அதுதான் குப்பை மேனி. ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நைட் டைம் வந்து ரொட்டீன் இது. ஓகே, பாய், குட் நைட்.